நேற்று ஃபாதர்ஸ் டேங்க. நேற்று பிள்ளைங்க எல்லாருமே அவங்களோட ஃபாதர்ஸ்க்கு பயங்கரமான செலிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உமா ஆரதி ஐஏஎஸ். இவங்க தெலுங்கானா மாநிலத்தில் இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் டைம் டியூட்டிக்கு ஜாயின் பண்ணும்போது அவங்க அப்பா வெல்கம் மேடம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஒரு சல்யூட், ஒரு பொக்கே, இது எல்லாமே கிஃப்ட் தான். அவங்க அப்பாவும் ஒரு உயர் அதிகாரி, இவங்க அவங்க அப்பாவுக்கு மேல இருக்கிற ஒரு உயர் அதிகாரி. ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உலக பொதுமறை எழுதிய அன்னைக்கு இருந்த திருவள்ளுவர் கூட சான்றோன் மகன் தான் நினைச்சு எழுதிட்டாரு. சான்றோன் மகன்னா தாய்க்கு தானே பெருமை அப்படின்னு நினைச்சு எழுதியிருக்காரு. ஒருவேளை வள்ளுவர் இன்னைக்கு இருந்திருந்தா எங்க மன்னார்குடி துர்காவை பார்த்து என்ன எழுதியிருப்பாரு? துர்கா உமாஹாரதியை விட சிறந்தவரா அப்படின்னு கேட்டா இல்லை. அவங்க யூபிஎஸ்சி, நம்ம துர்கா டிஎன்பிஎஸ்சி. அவங்க அப்பா எஸ்பி, நம்ம துர்காவோட அப்பா நகராட்சி துப்புரவு தொழிலாளர். இப்ப சொல்லுங்க, துர்காவோட வெற்றிங்கிறது சான்றோன் என்கிற மகனை விட சிறந்தது தானே? வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமுத்தி ஆதரவு கொடுங்க. உமாஹாரதிக்கு கூட சல்யூட் அடிக்கிறதுக்கு அவங்க அப்பா இருக்காரு. ஆனா இங்க நம்ம துர்கா அவங்க அப்பாவுக்கு சல்யூட் அடிக்க வேண்டிய சூழல். ஏன்னா அவங்க அப்பா போட்டோல தான் இருக்காரு. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விபத்துல அவங்க அப்பா இறந்துட்டாராம்மா. இருந்தாலும் எங்க துர்காவோட கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைச்ச வெற்றி தான் இது. ஒரு துப்புரவு தொழிலாளியோட பொண்ணு நகராட்சி ஆணையரா வர்றது இது ஒன்றும் புதுசில்லை அப்படின்னாலுமே இது கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்தோட ஆசையாகவும் இருக்கு. ஒருவேளை இந்த விஸ்வகர்ம யோஜனாவும் புதிய கல்விக் கொள்கையும் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா இதெல்லாம் நடக்குமா? நம்ம எதையெல்லாம் பெருமைன்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமோ அந்த பெருமையெல்லாம் நம்ம யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஸ்வகர்ம யோஜனாங்கிற ஸ்கீமே வருது. உங்க விஸ்வகர்ம யோஜனா படி எங்க துர்கா யாரு? விஸ்வகர்ம யோஜனாவை விடுங்க, உங்க குலக்கல்வியில படிச்சா எங்க துர்கா யாரா இருக்கணும்? குலக்கல்விங்கிறது கல்வி உங்களுக்கு மட்டும்தான், தொழில்கள் மட்டும்தானே எங்களுக்கு. அடிக்கடி எங்க தமிழ்நாட்டை பார்த்து வாரிசு சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. மோடிக்கு வாரிசெல்லாம் கிடையாது, இத்தனைக்கும் அவரு ஓபிசி தான். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஓபிசி மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருப்பாரா? தனக்கு வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற மோடி தான் இந்த விஸ்வகர்ம யோஜனாவை பூரிச்சு பேசிட்டு இருக்காரு. யோகி ஒரு படி மேல போய் அதை இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாரு. கேட்டா இவங்க 2 பேத்துக்கும் வாரிசுலன்னு சொல்லிப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்துதான் நீங்க வாரிசாவே தொழில் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் ஒப்பனா சொல்ல போனா குலத்தொழில பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இன்னும் பச்சையா சொல்லணும்னா சாதி தொழில பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல வாரிசு அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த வாரிசுகள் என்னைக்குமே இங்க வாரிசு தொழில் நடந்துடக்கூடாதுன்னு போராடிட்டு இருக்காங்க. அதாவது குலத்தொழில், ஜாதி தொழில். அதுக்கு துர்கா மிகப்பெரிய அடையாளம். துர்கா மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் துர்காவை இன்னைக்கு நம்ம சொல்றோம்னா, தன் தந்தை எந்த நகராட்சியில துப்புரவு தொழிலாளியா இருந்தாரோ அதே நகராட்சி அலுவலகத்துக்கு இன்னைக்கு ஆணையரா பொறுப்பேற்றிருக்காங்க. கவர்மெண்ட் ஜீப்பு, கவர்மெண்ட் டிரைவரு, கவர்மெண்ட் கோட்ரஸ். இதுக்காக தான் இந்த திராவிடம் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருந்திருக்கு. இந்த துர்காவை மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு துர்காவும் மேலே வரணும். மேடம் துர்காவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுல எனவே பேசுவோம் ரொம்ப 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 சந்தோஷப்படுறோம். மேடம் துர்கா, இன்னைக்கு நீங்க இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. உன்னால் முடியும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்ல நீங்க செஞ்சே காமிச்சிட்டீங்க. ஒரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாடி என்னைக்கும் பெண் இருப்பா. பெண் பின்னாடியே தான் இருக்கணுமா? உங்களோட கணவருடைய ஒத்துழைப்பும் இன்னைக்கு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் மேலே வீட்டு வேலை செய்கிற அம்மா தம் மகளை பெரிய படிப்பு படிக்க வச்சே ஆகணும்னு போராடுறது தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை பார்த்து எல்லாத்துக்கும் பயம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் என்ன வேலை வேணாலும் செய்கிறேன், என்ன வேணாலும் செய்கிறேன், என் பிள்ளையும் பையனும் நல்லா படிக்கணும்னு போராடுறவங்க. குலக்கல்வியை தமிழ்நாட்டில் திணிச்ச ராஜகோபாலனுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பணம் பண்ணணும். நீங்க பெரிய கல்வியாளர், அறிவாளி அப்படின்னலாம் தான் நான் புக்கில் படிச்சிருக்கேன். உங்களையெல்லாம் எங்க தந்தை பெரியாரோட ஃப்ரெண்டுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஒருவேளை தமிழ்நாட்டில் உங்களோட குலக்கல்வியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தா இன்னைக்கு நகராட்சி ஆணையராக இருப்பாங்களா எங்க துர்கா மேடம்? இதுக்கு பேரு தான் திராவிடம். இந்தியா முழுக்க ஒரு தத்துவத்தை திணிச்சு அடக்கி வச்சிருக்குது இந்த மக்களை.
ஆனால் தமிழ்நாடு எல்லாத்தையும் மேலே வான்னு கூப்பிடுது. எஸ், துர்கா மேடத்துக்கு மறுபடியும் வாழ்த்து சொல்றதுல எனவே பேசுவோம் ரொம்ப பெருமை அடையுது. இப்போ படிச்சுட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருமே வரலாற்றில் எவ்வளவோ பெரிய சாதனையாளர்களை எல்லாம் படிப்போம். இனி நீங்க இந்த வரிசையில மேடம் துர்காவையும் படிங்க. மன்னார்குடி நகராட்சி ஆணையர் துர்கா மேடம். சொல்றக்கே பெருமையா இருக்குல்ல. இனி இப்படி ஒரு பெருமையை நான் எங்க அப்பாவுக்கு கொடுப்பேனா கொடுக்க மாட்டேனான்னு தெரியாது. இனி எனக்கு பின்னாடி வர எல்லா சகோதரிகளும் அவங்களோட அப்பாவுக்கு இந்த பெருமையை கொடுத்தே ஆகணும். அப்படி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா திருக்குறள்லயே நம்ம ஒரு புது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர முடியும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தந்தை. திருக்குறளே அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதை விட பெருமை நமக்கு என்னங்க இருக்கு? எஸ், நமக்கான பெரிய பொறுப்பு காத்துட்டு இருக்கு. அதை கட்டாயம் செய்வோம், பேசுவோம். ஐயோ, சொல்ல மறந்துட்டேங்க. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குது. திமுக கட்சிக்கு பெருவாரியான வாக்குகள் கொடுத்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அப்படி ஜெயிக்க வச்சிட்டோன்னா இன்னைக்கு ஒரே ஒரு துர்கா மேடத்தை பற்றி பேசுகிறோம்ல, நம்ம 1000 துர்கா மேடத்தை பற்றி பேசணும்னா இது பண்ணி தான் ஆகணும். நீங்கள் செய்யுங்க, நாங்கள் பேசுகிறோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.